முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்துல ஒரு பொது மயானத்துக்கு வைத்து படுகொலை செய்யப்பட்ட தமிழ் வர்த்தகர் தான் இந்த தினேஷ் சாப்டர். இப்ப இந்த படுகொலைக்கு பின்னணியில ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகனும், அதே நேரம் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகனும் சிக்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில பல தகவல்கள் வெளிவந்திருக்குது. அது பற்றி விரிவா பார்க்கலாம். அதே போல இந்த புலிகளினுடைய தலைவரால் வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் தொடர்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தால ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சுரேஷ் சாலவினுடைய உண்ணாவிரதத்திலையும் ஒரு புதிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்குது. ஆக இவை எல்லாம் என்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொழும்பு பொரொல்ல பொது மயானத்துக்குள்ள இருந்து இந்த ஜனசக்தி இன்சூரன்ஸ் ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் தினேஷ் சாப்டர் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில மீட்கப்பட்டவர். இந்த சமயத்தில் அவர் கோமா நிலையில இருந்ததாகவும் அதற்கு பிறகு அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்படும் போது அங்க வைத்து சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருந்தவர். இதற்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணைகள்ல இந்த தினேஷ் சாப்டருடைய இறுதி காலகட்டத்தில் அவருக்கு பண கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாகவும் அதற்கு பின்னணியில இந்த முன்னாள் கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரைன் தோமஸனுடைய பெயரும் அடிபட்டது. இப்படி இருக்க இன்றைக்கு சரியா 4 வருடங்கள் கழித்து என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா இந்த தினேஷ் சாப்டர் மரணத்துக்கு பின்னணியில இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல இருக்கிற இந்த விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் ரஹித ராஜபக்சவுக்கும் அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவனுடைய மகன் தகம் ஸ்ரீசேனவுக்கும் தொடர்புகள் இருக்கிறதாக தமிழ்வின் செய்தி ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்ட என்று சொன்னா இந்த தினேஷ் சாப்டர் படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்னுக்கு அவருடைய நிறுவனத்தில இருந்து 2 பில்லியன் 200 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரைன் தோமஸனுடைய ஒரு வணிக திட்டத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. வழமையாகவே இந்த தினேஷ் சாப்டருடைய நிறுவனம் இப்படியான வணிக திட்டங்களுக்கு நிதி வழங்குறதும் அதற்கு பிறகு அதிலிருந்து லாபங்களை பெற்றுக்கொள்றதும் வழக்கமாக கொண்டிருக்குது. இதுதான் அவர்களுடைய நிறுவனத்தினுடைய ஒரு செயற்பாடு. அப்படித்தான் இந்த பிரைன் தாமஸனுடைய வணிக திட்டத்துக்கும் நிதி வழங்கப்பட்டிருக்குது. ஆனா இதுக்கு பின்னணியில என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இந்த பிரைன் தாமஸால சமர்ப்பிக்கப்பட்ட வணிக திட்டத்தினுடைய உண்மையான சொந்தக்காரர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த ரஹித ராஜபக்சவும் அதே போல மைத்ரிபால ஸ்ரீசேனவனுடைய மகன் தகம் ஸ்ரீசேனவும் இவர்கள் தான் இந்த பிரைன் தாமஸ் மூலமாக இந்த நிதிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார்கள். அதற்காக அந்த பிரைன் தாமஸுக்கு ஒரு தரகு பணமும் வழங்கப்பட்டிருக்குதாம். இப்படி அந்த நிதிகள் 2 பில்லியன் ரூபாய் நிதிகள் வைப்பு செய்ய பிறகு அதை மீள பெற்றுக்கொள்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தினேஷ் சாப்டருக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குது. சொல்ல போனா அந்த 2 பில்லியன் 200 கோடி ரூபாய் நிதி மீள தரப்படும் என்றதுல எந்த விதமான உத்தரவாதங்களுமே வழங்கப்படலையா. இப்படி ஒரு நாள் சரியா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அவருடைய குடும்ப உறுப்பினர்களோட இந்த நிதியை பற்றி கலந்துரையாடினதாகவும் அதற்கு பிறகு சரியா மதிய நேரம் 2 மணி 6 நிமிடத்துக்கு அவர் தன்னுடைய வீட்டில இருந்து கார்ல புறப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவாகி இருக்குது. இதுல இருந்து சரியா 30 நிமிடங்கள், அதாவது 2 மணி 30 நிமிடத்தில இருந்து 2 மணி 40 நிமிடங்களுக்குள்ள அவர் அவருடைய சொந்த காருக்குள்ள வைத்து கட்டி போடப்பட்டு கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அதுவும் கொழும்பு பொரொல்ல பொது மயானத்தில் வைத்து இது இடம்பெற்றிருக்குது. இதால அவருக்கு தெரிந்த நெருங்கின வட்டாரங்கள் தான் யாரோ இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இவருடைய இறுதி காலகட்டத்தில் வழங்கப்பட்ட இந்த 2 பில்லியன் 200 கோடி ரூபாய் நிதிக்கும் இவருடைய மரணத்துக்கும் இடையில நெருங்கின தொடர்புகள் இருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய குற்றச்சாட்டு சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு கைது இடம்பெற்றிருக்குது. அதற்கு பிறகு பல குற்றச்சாட்டுகள் இப்ப வெளிவந்து கொண்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த விஜயதாச ராஜபக்சவனுடைய மகன் ரஹித ராஜபக்சவுக்காக அவருடைய நீதிமன்ற அமர்வுகளின் போது ஒன்றில்ல இரண்டில்ல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாக போகிறார்களாம். இந்த விடயத்தை முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவே வெளியிட்டிருக்கிறார். என்னுடைய மகனுக்காக நான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இல்லாது, ஆனா எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகிற 150க்கும் மேற்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக போகிறார்கள். அவரை கூடிய விரைவில் நாங்கள் வெளியில கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இலங்கையில் பண பலமும் அதே போல ஆட்சி அதிகார பலம் இருந்தா நாங்கள் எந்த ஒரு விடயத்தையுமே செய்து கொள்ளலாம். இப்படி இருக்கும்போதுதான் புலிகளினுடைய தலைவரால் வழங்கப்பட்ட இந்த பரிசு பொருட்கள் தொடர்பில் நீதிமன்றத்தால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா 2008ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அனுராதபுரத்தில் இந்த முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் ஜனக பெரேராவை இலக்கு வைத்து ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இதுல இந்த ஜனக பெரேராவோட சேர்த்து 32 பேர் பலியாகி இருக்கிறார்கள்.
இதற்கு பிறகு அந்த தாக்குதல் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் அவருக்கு உயர் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இந்த நீதிமன்ற தீர்ப்பில் இன்னும் ஒரு விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த நபருக்கு புலிகளினுடைய தலைவரால் வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் என்று சொல்லப்படுகிற சுவிட்சர்லாந்து நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு விலை உயர்ந்த கைக்கடிகாரம், அதே போல இந்த சைனைட் குப்பி, அது மட்டும் இல்லாம இந்த போராட்டங்களோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய பல பரிசு பொருட்கள் இருக்கிறதாகவும், அவை எல்லாத்தையுமே இலங்கையில எதிர்காலத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு மியூசியம், அருங்காட்சியகத்துக்கு சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையில எங்கேயாவது குற்றச் செயல்கள் பதிவானா இனிமேல் நாங்கள் போலீஸ் நிலையங்களுக்கு போய் முறைப்பாடு செய்யாம நேரடியாக இணையதளத்தின் மூலமாகவே உயர் நிலையங்களுக்கு நாங்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என்று சொல்லி அதற்கான ஒரு புதிய திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம். இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு இந்த முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேசால தன்னுடைய உண்ணாவிரதத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு காலமே இந்த உண்ணாவிரதத்தில் மாற்றம் இல்லை, நான் தொடர்ந்து இருப்பேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அவர் இன்றையிலிருந்து இந்த உண்ணாவிரதத்தை நான் முற்றிலுமாக கைவிடுறேன் என்று அறிவிச்சிருக்கிறார். அவருடைய அரசியல் ஆலோசகர் ஒருவர் தனக்கு பலவிதமான கருத்துக்களை சொன்னதாகவும், அதன்படி தான் இன்றையிலிருந்து இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுறேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த உண்ணாவிரதத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கையினுடைய எதிர்க்கட்சிகளால பல அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் மிகப்பெரிய ஒரு தோல்வியில முடிவடைந்திருந்தது. அதாவது சிங்கள மக்களே அந்த போராட்டக்காரர்களை வீட்டுக்கு அனுப்பியிருந்தவர்கள். அதே போல இன்றைக்கு இந்த உண்ணாவிரதமும் முழுமையான ஒரு தோல்வியில முடிவடைந்திருக்குது. இருந்தாலும் இந்த சுரேசாலவுக்கு எதிராக பல சாட்சிகள் கிடைக்கப்பெற்று அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது. கூடிய விரைவில் தண்டனைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இப்ப இந்த இலங்கைக்கு IMF வழங்குற நிதியில இருந்து 1/3 நிதி மாயமாகி இருக்குதா. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இந்த நாடாளுமன்றத்தில் வைத்து உரையாற்றும் போது அதுல இந்த போலியான இறக்குமதியாளர்கள், போலி மோசடிக்காரர்களாக மட்டுமே இலங்கையில $1 பில்லியன் நிதி மாயமாகி இருக்கு, இலங்கையை விட்டு வெளியேறி இருக்குது என்று சொல்லியிருந்தவர். அது மட்டும் இல்லாம இப்படியான இறக்குமதியாளர்கள், அதே போல கிரிப்டோ ரேடர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள், அது மட்டும் இல்லாம பல வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்து மோசடி செய்யக்கூடிய நபர்கள் என்று சொல்லி இவர்கள் அனைவராலையும் ஏமாற்றப்பட்ட நிதி இப்ப இலங்கைக்கு IMF வழங்கி இருக்கக்கூடிய நிதியில இருந்து 1/3 என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தொகை நிதி இலங்கையில எந்த விதமான பயன்பாட்டுக்கும் உதவாம இலங்கையை விட்டு வெளியேறி இருக்குது. இதற்கு பின்னணியில இலங்கையினுடைய முன்னாள் பல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களாம். அவர்களுடைய உதவிகளோடு தான் இந்த விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறதாகவும் இப்ப இது தொடர்பிலையும் ஒரு புதிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த ரஹித ராஜபக்ச, அதே போல மைத்ரிபால ஸ்ரீசேனனுடைய மகன் தொடர்பில் வெளியான தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்மை காலமாக கடந்த 3-4 நாட்களாக இந்த முன்னாள் அரசியல்வாதிகளுடைய பல மகன்கள் சிக்க வழிகட்டிருக்கிறார்கள். சொல்ல போனா 10 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் கூட தாக்கல் செய்யப்பட போகுது. ஆக இந்த அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம அவருடைய குடும்ப உறுப்பினர்களாலையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசடி விவரங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.